ஆறு காணாமற் போகுமா? காணாமற் போகின்ற ஆற்றை நீங்கள் கண்டுள்ளீர்களா? உலகின் பல நாடுகளில் காணாமற் போன ஆறுகள் தொடர்பாக கேள்வியுற்றுள்ள போதிலும் இலங்கையில் அவ்வாறு இடம்பெறுவதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாரா? இந்த குழப்பத்திற்கு பதிலளிக்கக்கூடிய செய்தியே இது. இலங்கையில் உள்ள பல ஆறுகள் ஊற்றெடுக்கும் இடமான ஸ்ரீபாத சரணாலயம் இந்த நாட்டின் நீரேந்து வலயங்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக திகழ்கிறது. இந்திருவ கங்கை, கழுகங்கை ஆகியன அங்கிருந்து ஊற்றெடுக்கின்ற பிரதான நீர்நிலைகளாகும். ரத்தினபுரி கீலிமலை இந்திருவ சரணாலயத்திலிருந்து அமைதியாக ஊற்றெடுக்கும் இந்திரு கங்கை இலங்கையின் இன்றியமையாத ஒரு புவி தோற்றத்திற்கு சான்றாக அமைந்துள்ளது. ரத்தினபுரி கீலிமலை பிரதான வீதியிலிருந்து இந்துருவ சரணாலயத்திற்குள் பிரவேசித்த நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் தொடர்ந்தும் சரணாலயத்திற்குள் சென்றனர். திடீரென பார்வைக்கு மறைந்து போகும் இந்துருவ கங்கையின் நீர்ப்பிரவாகம் ஊற்றெடுக்கும் இடத்தினை கண்டுபிடிக்கும் நோக்கில் எமது குழுவினர் சென்றனர். மிக அழகாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்துரு கங்கை குறிப்பிட்ட ஒரு இடத்தில் பார்வையில் இருந்து மறைந்து போகிறது. நிலத்துக்கு கீழ் ஊடுருவிய பின்னர் இந்துருவ கங்கை சுமார் 300 மீட்டர் தொலைவில் மீண்டும் நிலத்திற்கு மேல் வெளிப்படுகிறது. கோடை காலத்தில் மாத்திரம் கண்டுகொள்ளக்கூடிய இந்த இடத்தினை உமங் அத்துறை என பிரதேசவாசிகள் அழைக்கின்றனர். பூமிக்கு கீழ் செல்லும் இந்த கங்கை மிக ஆழத்திற்கு சென்று மீண்டும் நிலத்திற்கு மேல் வருவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இங்கிருந்து கங்கை செல்லும் மார்க்கமாக நாங்கள் பயணித்த போதிலும் வற்றி போன ஆற்றின் மார்க்கத்தை காணக்கூடியதாக இருந்தது. சுமார் 300 மீட்டர் தொலைவில் காணாமல் போன கங்கை மீண்டும் ஊற்றெடுக்கிறது. எனக்கு பின்னால் ஆற்றின் மறுபுறம் தெரிகிறது. எனினும் இந்த ஆறு இன்று வற்றி போயுள்ளதை காணக்கூடியதாக இருக்கிறது. சுமார் 250 மீட்டர் தொலைவில் நிலத்தின் கீழ் ஆறு ஊற்றெடுக்கிறது. ஆறு ஊற்றெடுக்கும் இடத்தையும் நாங்கள் இந்த சென்று பார்வையிட்டோம். மிக விசேடமான இடம் இது. இந்த இடத்தில் சுண்ணாம்பு கற்குகை காணப்படுகின்றமையினால் இவ்வாறான ஆறொன்று உருவாகி இருக்கலாம் என ரத்நாயக்க தெரிவிக்கிறார். எனினும் இந்துருவ கங்கை மீண்டும் ஊற்றெடுக்கும் இடத்தில் உள்ள நீரை ஆய்வு செய்து பார்க்கையில் சுண்ணாம்பு குகைக்குள் கங்கை ஊடுருவதற்கான சான்றுகள் இல்லை என்பது விசேட அம்சமாகும். இந்த கங்கையை பார்வையிடுவதற்காக வருகை தரும் யாராக இருந்தாலும் போதிய தெளிவின்றி இந்த பிரதேசத்துக்குள் நுழைவது அபாயகரமானது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் பதவியை ராஜினாமா செய்வதாக ஹரி ஜெயவர்தன அனுப்பிய ராஜினாமா கடிதம் தமக்கு கிடைத்துள்ளதாக பெட்ரோலிய தொழில்துறை அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த குறிப்பிடுகின்றார். ஹரி ஜெயவர்தன தனது ராஜினாமா கடிதத்தை நேற்று முற்பகல் தமக்கு சமர்ப்பித்ததாக அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவிக்கிறார். தனிப்பட்ட காரணங்களினால் ஜெயவர்தன தனது பதவியை ராஜினாமா செய்ய தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் கூறினார். விச்சின்னமாகியுள்ள இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் பதவிக்கு இதுவரை எவரும் நியமிக்கப்படவில்லை என அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். ஹரி ஜெயவர்தன பல நிறுவனங்களின் நிர்வாகத்தை நிர்வகித்து வெற்றி கொண்ட வர்த்தகர் என்ற ரீதியில் அவர் நாட்டின் அபிவிருத்திக்கான பல்வேறு பொறுப்புகளை நிறைவேற்றியுள்ளதுடன் தனியார் வர்த்தக துறையிலும் சிறந்த சேவையை ஆற்றியுள்ளார். இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனம் கொள்வனவு செய்யப்பட்டதன் பின்னர் அதன் தலைவராக ஹரி ஜெயவர்தன கடமைகளை பொறுப்பேற்றதுடன் இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்தை பின்னர் அரசாங்கம் மீண்டும் பொறுப்பேற்றது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் தலைவராகவும் கடமையாற்றிய அவர் அந்த பதவியில் இருந்தும் ராஜினாமா செய்துள்ளார். விளம்பரங்களின் பின்னர் செய்திகள் தொடரும். நாளை மலரவுள்ள உழவர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வியாபார நடவடிக்கைகள் களை கட்டியிருந்ததை இன்று அவதானிக்க முடிந்தது. தைப்பிறந்தால் வழிபிறக்கும் என்பது எமது ஆன்றோர்களின் பொன்மொழி. இதனை முன்னிட்டு கொழும்பு ஐந்தலாம்படி சந்தையில் வியாபார நடவடிக்கைகள் இன்று களை கட்டியிருந்தன. பெருந்திரளான மக்கள் ஆர்வத்துடன் பொங்கலுக்கான பொருட்கொள்வனவில் ஈடுபட்டிருந்தமை எமது கேமராக்களில் பதிவானது. பாரம்பரிய மணக்கமலும் யாழ் மண்ணிலும் தைத்திருநாளை வரவேற்பதற்கு மக்கள் இன்முகத்துடன் தயாராகி வருகின்றனர். யாழ்ப்பாணத்தின் திருநெல்வேலி பிரதான சந்தையிலும் பெருந்திரளானவர்கள் இன்றைய தினம் பொருட்கொள்வனவில் ஈடுபட்டனர். மலையக மக்களும் உழவர் திருநாளை கொண்டாடுவதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மலையகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று பொங்கலுக்கான பொருட்கொள்வனவில் மக்கள் ஆர்வத்துடன் ஈடுபட்டனர்.
ஹட்டனிலும் இன்று பொங்கல் வியாபார நடவடிக்கைகள் களை கட்டியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. கிழக்கிழங்கையிலும் தைத்திருநாள் வியாபார நடவடிக்கைகள் சூடு பிடித்துள்ளன. மட்டக்களப்பு, களுவாஞ்சிக்குடி, ஆரையம்பதி ஆகிய பகுதிகளில் இன்றைய தினம் வியாபார நடவடிக்கைகள் களை கட்டியிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மேல்குடியேறிய மக்களும் பொங்கலுக்கான பொருட்கொள்வனவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதன் காரணமாக ஏறாவூர், செங்கலடி, வாழைச்சேனை ஆகிய நகரங்களில் வழமைக்கு மாறாக வியாபார நடவடிக்கைகள் சூடுபிடித்துள்ளன. அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை நகர் இன்று இவ்வாறு காட்சியளித்தது. பொங்கல் பொருட்கொள்வனவில் பெருந்திரளான மக்கள் உற்சாகத்துடன் ஈடுபட்டதை காணக்கூடியதாக இருந்தது. தைத்திருநாளை முன்னிட்டு கல்முனை, பாண்டிருப்பு, காரைதீவு, அக்கரைப்பற்று உள்ளிட்ட பகுதிகளில் இன்று அதிக அளவிலானோர் புத்தாடை கொள்வனவில் ஈடுபட்டனர். திருகோணமலை நகரிலும் மக்கள் இன்று ஆர்வத்துடன் பொருட்கொள்வனவில் ஈடுபட்ட காட்சிகளே இவை. ஆன்மீக முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது அரசாங்கத்தின் பாரிய பொறுப்பாகும் என பொது முகாமைத்துவ மற்றும் மறுசீரமைப்பு அமைச்சர் நவீன் திசாநாயக்க குறிப்பிடுகின்றார். கொத்மலையில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். கொத்மலை அம்பத்தலாவு ஸ்ரீ பிரஞா பிரதீப பிக்குகள் பாடசாலையை அபிவிருத்தி செய்தல் மற்றும் பிக்கு மாணவர் விடுதிக்கான அடிக்கல் நாட்டு விழா நிகழ்வுகள் நேற்று நடைபெற்றன. ஆன்மீக முன்னேற்றம் நமக்கு மிக முக்கியமானதாகும். விகாரைகளை அபிவிருத்தி செய்தல் தொடர்பில் அரசாங்கத்திற்கு பாரிய பொறுப்பு உள்ளது. ஜனாதிபதி தலைமையில் இந்த நாட்டின் அபிவிருத்தி முன்னெடுக்கப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாம் எமது சாசனத்தை பாதுகாத்து அதனூடாக பொருளாதார நடவடிக்கைகளுக்கு தேவையான விசேட திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். 2012ஆம் ஆண்டு எமக்கு இதனை விடவும் அதிக அளவு வளம் கிடைக்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன். அதனால் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள எமது மக்களை பாதுகாத்து அவர்களை முன்னேற்ற பாதையில் இட்டுச் செல்வது தொடர்பில் எமக்கு பாரிய பொறுப்பு உள்ளது. குறிப்பாக சில சந்தர்ப்பங்களில் இந்த மாவட்டம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவே எனக்கு தோன்றுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச மாவனல்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற 2 சசுன தருண வேலை திட்டங்களில் கலந்து கொண்டார். சசுனட்ட அருண வேலை திட்டத்தின் கீழ் மாவனெல்லை மகக்கேல்வெல்ல அல்லேகம ஸ்ரீ ஜெயவர்தனராம விகாரைக்கு முதலாவதாக நிதி உதவி வழங்கப்பட்டது. இதன்போது விகாராதிபதியிடம் சஜித் பிரேமதாசன் நிதி உதவியினை கையளித்தார். பல சந்தர்ப்பங்களில் 2.5 வருடங்களை தவிர ஏதோ ஒரு காரணத்தினால் பின்னோக்கி செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. முன்னோக்கி செல்லாமல் பின்னோக்கி செல்வதாயின் அதில் ஏதேனும் பிரச்சனை காணப்படுகிறது. தர்க்க ரீதியாகவும் நேர்மையுடனும் வெற்றியை இலக்காக கொண்டு நாம் ஒழுக்கத்துடன் முன்னோக்கி செல்ல வேண்டும். பதவிகளை பாதுகாப்பதற்காக செயற்படக்கூடாது. தொடர் தோல்விகளுக்கு எம்மால் தொடர்ந்தும் பொறுமையாக இருக்க முடியாது. இதேவேளை மஸ்திஜுல் புதுப்பொழிவு வேலை திட்டத்தின் கீழ் மாவனெல்லை இங்குல் ஓயா ஜும்மா பள்ளிவாசலுக்கும் சஜித் பிரேமதாச நேற்று நிதி உதவி வழங்கினார். நியூஸ் ஃபர்ஸ்டின் ஊடக செயலமர்வின் மற்றொரு கட்டம் கொத்மலை ஹந்தனவேவ மத்திய மகா வித்தியாலயத்தில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. இலத்திரனியல் செய்தி சேவை உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இந்த செயலமர்வின் போது தெளிவூட்டப்பட்டதுடன் மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இதன் போது வழங்கப்பட்டன. திரைக்கு பின்னால் நடைபெறும் விடயங்கள் தொடர்பில் இந்த செயலமர்வின் ஊடாக நாம் அறிந்து கொண்டோம். இந்த செயலமர்வின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு நிறைவு சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செயலமர்வு எமது பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்டமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆசிரியர்களால் வெளிக்கொணர முடியாத மாணவர்களின் திறமைகளை உங்களுடைய முறைமையினூடாக பெற்றுக் கொள்வதே இந்த கல்வி நோக்கமாக அமைந்துள்ளது. புத்தகங்களூடாக கிடைக்கும் அறிவு மாத்திரம் போதுமானதல்ல.